கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா குடும்பத்திலையும் ஒரு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் உலகத்துல என்ன பிரச்சனை நடக்கு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் அழிவு வருது? ஏன் அழிஞ்சு போயிருதான்? ஏன் நாசம் அடைகிறான்? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது? ஏன் போராட்டம் வருது? ஏன் வீட்டுக்குள்ள குழப்பம் வருது? இப்படி பல கேள்விகள் நிறையருடைய இதயத்துக்குள்ள இருக்கும். ஆனா பைபிள் வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது, தியானிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறோமா இல்ல பக்கத்துல இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு தலைப்பு சொல்றேன், நாசம் அடைவான். இன்னைக்கு தலைப்பு நாசம் அடைவான். இரவு நேரத்திலே இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் அழிஞ்சு போறான் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். 73ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். நம்ம எல்லாருமே அவர் அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம். அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். எத்தனையோ குறைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அப்போ நான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன், தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பித்தேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அநேக காரியத்தில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறேன், இன்னும் என்கிட்ட குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுதின வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்டேன். நான் அறிந்து கொண்ட காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பர். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டான் அப்படின்னாலே கெட்டு போயிடுவான். இன்னைக்கு இரவு நேரத்திலே நாசமடைவான் என்ற தலைப்பிலே நம்ம தியானிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் நாசம் அடைகிறான், ஏன் பிரச்சனை வருது? அழகா நம்ம அம்மா மாதிரி சொல்லுவாங்க, இல்ல அக்கா மாதிரி சொல்லுவாங்க, என் புருஷன் கள்ள தொடர்பு அப்படிம்பாங்க, மதுபான அடிமைம்பாங்க, போதை காரியம்பாங்க, கஞ்சா பழக்கம்பாங்க, வீட்டுக்கே வரல அப்படிம்பாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், இப்ப வீட்டுல அடுத்தாப்புல அக்கா மாரு, அம்மா மாரு, பாட்டி மாரு வீட்டுல தான் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வீட்டுல தான் இருக்கிறாங்க. காலையில கொஞ்சம் முழங்கால் போட்டு பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவாங்க, துதிப்பாங்க, எல்லாம் கரெக்ட். 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் செல்போன் எடுத்து தேவையில்லாம பேசுறோம், யார்கிட்டலாம் தேவையில்லாம பழகிட்டு இருக்கோம், தேவையில்லாத ஃப்ரெண்டு எத்தனை பேரு, தேவையில்லாத பொய்யான வார்த்தைகள் எத்தனை காரியங்கள். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், காலையில ஜெபம் பண்ணும்போது தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறாங்க, நைட்டு படுத்து தூங்கும் போது அழகா தேவனருளே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்து செய்தி கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, தூங்குறீங்க, ரைட், ஓகே. ஆனால் உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமா போகும்போதுதான் பொல்லாத பிசாசு வருது, சத்துரு வாரான். அந்த நேரத்துலதான் அசுத்தமான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், பொல்லாத காரியங்கள், தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், விக்கிர வழிபாடுல போய் சிக்கி கொள்றான், மனுஷனை நம்பி ஏமாந்து போறான், பணம் கொடுத்துட்டுதான் வரமாட்டுக்கு கடன்ல போய் சிக்கி கொள்றான், எங்கேயாவது போய் சிக்கி கொள்றான். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பா ஆசீர்வாதம்? என் வாழ்க்கையில எல்லாம் நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட சட்டம் எழுதியிருக்காரு. 24 மணி நேரமும் தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்தா உண்மையிலே ஆசீர்வாதமா இருக்கும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படியே காணாம போயிட்டார், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டான வாழ்க்கை. அப்ப தேவனோட ஒரு மனுஷன் நடக்கும்போது அவன் கர்த்தரை விட்டு தள்ளி போகவே மாட்டானே. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் மனுஷனை நம்பி, ஃப்ரெண்டை நம்பி, தேவையில்லாத நபரை நம்பி எத்தனை குடும்பத்துல கண்ணீரோடு அழுறாங்க. சாதாரணமா நம்ம எல்லாரும் எடுத்துடுவோமே. இப்ப நானே இருக்கிறேன்,
என் கூட ஒரு ஆள் இருந்தாரு வியாபாரத்துல இருக்கும்போது. நல்லா அழகா பழகுனேன், அன்பா இருந்தேன். 13 லட்ச ரூபா போயிட்டு மனுஷன் மாந்திரியம் பண்ணிட்டான். வசமா மாந்திரியம் பண்ணி என் கையில இருந்து 13 லட்சம் போயிட்டு. நான் மனுஷனை நம்பினப்பா, அவ்வளவுதான். 13 லட்சம் காணோம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள். நிறைய குடும்பத்துல இரவு நேரத்துல இணைந்திருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவீங்க, அதெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா நடக்கும். மத்த 6 நாள் என்ன பண்றான்? மத்த 6 நாள் செல்போன்ல தேவையில்லாம எவ்வளவு நேரம் நம்ம மூழ்கி கிடக்குறோம். படம் பாக்குறது, நாடகம் பாக்குறது, கேம் விளையாடுறது. இதுவே பெரிய பிரச்சனையா தானே இருக்கு. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே நிறைய குடும்பத்துல இல்ல. என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவங்க பார்த்தா வீட்டுல பார்த்தா நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல ஆயிருப்பாங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை கம்ப்ளைண்ட். 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனா, தூரமா போனா நாசம் அடைவான்னு சொல்லி போட்டு. ஏன் ஒரு வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஒரு வீட்டுல பிரச்சனை, ஏன் ஒரு வீட்டுல போராட்டம், ஏன் ஒரு வீட்டுல சொல்லி யோசித்து பார்த்தா இதான் பிரச்சனை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னா பிரச்சனை வந்துடுதுப்பா. இதை நான் அனுபவிச்சிருக்கேன். உம்மை விட்டு, அந்த வேடை நீங்க நல்லா கொண்டீங்க. உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். சங்கரிப்பீர் அப்படின்னா கொன்னே போடுவாங்க. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் கெட்டு போறாங்களோ, கெட்டு போற அனைவரையும் கொன்னு போடுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வசனம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள். தூரமாய் போகிறவர்கள். ஏன் தூரமா ஏன் போறாங்க? பக்கத்துல ஒரு கடை இருக்கும், பக்கத்துல கடையில போய் ஜாமான் வாங்க அப்படிப்பாங்க. நான் தூரமா போய் தான் வாங்கிட்டு வரேன் அப்படிப்பாங்க. ஏன்னா பக்கத்துல கடையில சரியில்லை அப்படிம்பாங்க. தூரமா போயிட்டு வரோம். இயேசுவை விட்டு தூரமா போனாலே ஒரு மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா எங்கேயாவது கெட்டு போயிருந்தான், எங்கேயாவது பிரச்சனை போய் மாட்டிடுறான். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள். தூரமா போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. நீங்க எல்லாருக்கும் கிடையாது இந்த செய்தி. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். நாசமடைவார்கள் என்ன அர்த்தம்? அழிஞ்சு போயிடும் அர்த்தம். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு கெட்டு போறாங்களோ, சோரம் போகிறார்களோ அவர்கள் அனைவரும் சங்கரிப்பு, கொன்னே போட்டுருவாங்க. அப்ப இரவு நேரத்துல நம்ம ஒரு பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றேன்னா இல்லையா? இதான் நமக்கு தேவை. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடுவான்னு அர்த்தம். எந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பொல்லாப்பு செய்யறாங்களோ அந்த குடும்பம் நாசம் அடையும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். துன்மார்க்கனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சடுதியில் நாசம் அடைவான், சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். ஏன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் அப்படின்னு பார்க்கும்போது துன்மார்க்கனா வாழ்றான். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்தாச்சுனாலே துன்மார்க்கன் தான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி, எனக்கு எல்லாம் தெரியும், அம்மா அப்பா வார்த்தையை கேட்காம இஷ்டம் போல துன்மார்க்கமா அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியாம யாரெல்லாம் வெளியில போறாங்களோ அந்த குடும்பத்துலதான் அந்த பிரச்சனை வரும். அதுல நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன்பா. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்காம 2015 வரையும் நான் வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட சட்டம் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் வாசித்து மெதுவா தேவனுக்கு பிரியமானபடி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய வரணும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு குறைன்னு ஒண்ணு இருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். யாருப்பா நாசம் அடைறான் அப்படின்னா, அறிவில்லாத ஒரு நபரோடு
ஃப்ரெண்டா இருக்கும்போது நாசம் அடைவான். நிறைய குடும்பத்துல இந்த ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டும்பாங்க. அவன் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், அவன் பார்த்தா கள்ள தொடர்புல இருப்பான், அவன் பார்த்தா கோயில போடுவான், அவன் பார்த்தா மதுபான அடிமையில இருப்பான், இல்ல வேற ஏதாவது போதை அடிமையில இருப்பான், எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பான், இல்ல விக்கிர வழிபாடுல இருப்பான். அவன் கூட போய் தோழனா இருக்கும்போது அவன் நாசம் அடைவான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அம்மாட்ட பொய், அப்பாட்ட பொய், மனைவிட்ட பொய், புருஷன்ட்ட பொய், மாமியார்கிட்ட பொய், வேலைக்கு போனா பொய், வீட்டுல பிள்ளைகிட்ட பொய், வாயை திறந்தா பொய் 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 பொய். காலையில இருந்து ராத்திரி வரையே பொய் பேசிட்டே இருக்கும். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். வியாபாரத்துல இருக்கும்போது நல்ல கடன் வாங்க போய் பேசினேன், மனைவிட்ட போய் பேசினேன், அம்மாட்ட போய் பேசினேன், சொந்தக்காரன்ட்ட போய் பேசினேன். வியாபாரத்துல இருக்கும்போது நஷ்டமா இருந்துச்சு, அதனால போய் பேசினேன். பல லட்சங்கள் கடன் வந்துச்சு, போய் பேசிட்டே இருந்தேன். ஒரு நாள் நடு ரோட்ல வந்து நின்னேன், ₹1 கூட இல்லாம அனாதையா ரோட்ல அழுதுட்டு நின்றுட்டு இருந்தேன். ஏன் என் வாழ்க்கையில நான் ரோட்ல வந்து அழுதுட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது பொய்களை பேசுகிறோம் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் பொய் பேசி நாசமா போயிட்டேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இவ்வளவுதான் என் வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன காரியம். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஓயாம பொய் பேசி உண்மையே இல்லாம போச்சு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நிறைய வீட்டுல என்ன இல்லை? உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னா என்ன ஆகும்? கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. வாயை திறந்தா போய், மனைவிட்ட போய், அம்மாட்ட போய், அப்பாட்ட போய். நிறைய வீட்டுல வெளியில எங்க புறப்பட்டு போனாலுமே பொய் பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வீட்டை விட்டே கிளம்பியிருக்க மாட்டேன்பாங்க. இந்த நான் வந்துட்டு இருக்கேன், பாய் தூரம் வந்துட்டேன் அப்படிம்பாங்க. எல்லாம் பொய் தான், எல்லாம் பொய் தான். இன்னைக்கு நான் பணம் கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. பணம் வந்தால் தானே கொடுக்க முடியும், அது பொய் தான். பொய் பேசி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஆபத்து, ஒரு நாள் பெரிய பிரச்சனை, சடிதியில் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. சடிதியில், சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கனா வாழ்ந்துட்டான் அப்படின்னாலே சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். நான் அனுபவிச்சிருக்கேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் ஆளாயிருக்கேன். சகாயமின்றி சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும். ஏன்? வயாம பொய் பேசுறது. நான் ஒரு 55 லட்ச ரூபா கிட்ட அழிச்சிருக்கேன். 55 லட்ச ரூபா அழிச்சிட்டு நடு ரோட்ல நின்றுருக்கேன். என் வாழ்க்கையில கண்ணீர் வாழ்க்கை. நீதிமொழியில் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தின சகாயமின்றி சடிதில் நாசம் அடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். மனம் திரும்பிரும் சொல்லி பேசிட்டே இருப்பார். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? நான் எதுக்கு மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல நடப்பாங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். வசனத்தை அவமதிச்சு அவங்க பேசாம இஷ்டம் போல கடினப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். அப்ப சகாயமின்றி சொல்லி ஏன் வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போது அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்காது, தேவனுடைய கிருபை இருக்காது, தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. நைட் நேரத்து இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நீங்க நிறைய குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் நாங்களே நிம்மதி இல்லாம இருக்கும் பிரதர், நீங்க இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் நீங்க தியானிச்சீங்கன்னா நாங்க நைட்டு தூங்க வேண்டாமா பிரதர் அப்படிம்பாங்க. மனுஷனுக்காக மெசேஜ் பேசல, வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏதாவது நம்ம கொஞ்சம் மனம் திரும்பலாமா, பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகலாமா, அவ்வளவுதான். இரவனத்துல செய்தி இன்னைக்கு அவ்வளவுதான். நாசம் அடைவான் என்ற தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாசம் அடைவான்னா அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் பேச முடியும். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 73ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில
நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது. பல காரியங்கள் ஒரு பெரிய லிஸ்டே வரும். ஒரு வாலிப மகள், அம்மா அப்பா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டு பையனோட பழகி, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாம் போய், அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கண்ணீர் வாழ்க்கை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அம்மா அப்பாட்ட போய் பேசிடலாம், பழகிடலாம். ஆனா வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கை. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேன். கெட்டு போற ஒரு வாழ்க்கை. எத்தனையோ குடும்பத்துல கெட்டு போற காரியங்கள் தான் நடக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போனா இவ்வளவு ஆபத்து இருக்கு. இரவு நேரத்திலே இந்த செய்தி நீங்க கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா எச்சரிப்பின் செய்திலாம் வரும்போது கஷ்டமா தான் இருக்கும். இரவு நேரத்துல ஜெபிப்போம். ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தேன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் கெட்டு போயிருந்தேன் அப்படின்னா மனம் திரும்பிடுவோம். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் பொல்லாப்பு தான் நான் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா மனம் திரும்பிடுவோம். நான் துன்மார்க்கமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா மனம் திரும்பிடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா மனம் திரும்பிடுவோம். ஒரு அறிவில்லாத ஒரு ஃப்ரெண்டோட நான் இருக்கிறேன் அப்படின்னா மனம் திரும்பிடுவோம். பொய் பேசி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா மனம் திரும்பிடுவோம். எனக்கு அடிக்கடி வீட்டுல எனக்கு சொல்லி தருவாங்க, எங்க அம்மா அப்பா சொல்லி தருவாங்க, என் மனைவி சொல்லி தருவா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதில் நாசம் அடைவான்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய பேர் ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆனா யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு குடும்பத்துல அழிவு. இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது இருந்தா நம்ம தான் மனம் திரும்பணும். அதனால இரவு நேரத்துல இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருதா, நீங்க எப்படி இருக்கிறீங்க அது தேவனுக்கு தான் தெரியும். நான் எப்படி இருக்கேன் தேவனுக்கு தான் தெரியும். என் இதயத்துல நான் என்ன யோசிக்கேன் தேவனுக்கு தான் தெரியும். நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் தேவனுக்கு தான் தெரியும். நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம். இந்த பிரச்சனை எல்லாம் என் வாழ்க்கையில இருக்கு பிரதர், அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்புவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே மே நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. கர்த்தரோட நாம மட்டுமே விடட்டும். எங்க வாழ்க்கையில 1000 குறை இருக்குப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவம் எத்தனையோ இருக்குப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தூரமா போயாச்சுனாலே நாசம் அடைவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது கெட்டு போயிடும் சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டுருவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும்போது நாசம் அடைவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. துன்மார்க்கனா வரும்போது அழிஞ்சு போயிடும் சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. மூடரோட தோழனா இருக்கும்போது நாசம் அடைவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. பொய் பேசும்போது நாசம் அடைவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்திடுவான் சகாயம் என்று சடிதில் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்திலே கர்த்தர் மன்னித்து உங்களுடைய கரந்தொட்டு ஆசிரியங்க, உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்க பிரசனத்தால் மூடுங்க. இன்னைக்கு ஃபுல்லா கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. கற்பனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறிஞ்சு ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, டைம்லேயே ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் தரங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே கடன் பிரச்சனையில நிம்மதி இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கண்ணீர் வடிக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, நெருக்கப்பட்ட சூழல் இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட சூழல் இருக்காங்க, ஹோம்ல தங்கியிருக்காங்க, ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. முதியோருக்கு பல தேவைகள் உண்டு. சரீரத்துல பல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில கண்ணு தெரியாம இருக்காங்க. சில குடும்பத்துல ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்க. வயசாயிட்டு வீட்டுல பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, கணவர் பேச மாட்டுக்காங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. எத்தனையோ சூழ்நிலை நைட் நேரத்துல இணைந்திருக்காங்க. எங்க எல்லாரும் வாழ்க்கையிலுமே குறைகள் இருக்குப்பா. எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, விபச்சார அடிமை, கள்ளத்தொடர்பு, தேவையில்லாத அசுத்தமான பழக்க வழக்கங்கள், துர்இச்சை, மோக இச்சை, காம விகாரம். சில குடும்பத்துல மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாட்டுக்குள்ள இருக்காங்க. மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துக்குள்ள யாருக்கா இனிமேல் வாழணும், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் வர வேண்டும். பரிசுத்தமா வாழ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அந்த கிருபைகள் தாங்கப்பா. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, வாசல் திறந்தாங்க. விசாவுக்கா ஜெபிக்கிறாங்க, வாசல் திறந்தாங்க. சொந்தமா ஒரு வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, சொந்தமா ஒரு கடை வைக்க நினைக்கிறாங்க, சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. விவசாயம் பார்க்குறாங்க, அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் ஐசியூவில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க. கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கட்டுடுங்க, தீர்காயுஸ் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. தலையில் ஆப்ரேஷன், ஹோம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக் பாதிப்பு, மார்பில் கேன்சரு, சரீரத்தில் கேன்சரில் அப்பா 4வது ஸ்டேஜில் இருக்காங்க. சில குடும்பத்தில் பிளட் கேன்சர், சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, நரம்பு பிரச்சனை, சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, கழுத்து வலி, சில குடும்பத்தில் இடுப்பு வலி, சில குடும்பத்தில் அப்பா யூரின்ல பிரச்சனைங்கிறாங்க, சில குடும்பத்தில் அப்பா கர்ப்பப்பை பிரச்சனை, சில குடும்பத்தில் அலர்ஜி, சொரியாசிஸ் வியாதி, சில குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பலவீனத்தோட மாத்திரை நிறைய எடுக்கிறாங்க, தூக்க மாத்திரை எடுக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நேரடியாக சந்தித்து, பரிகாரியாகிய கர்த்தர் சந்தித்து, எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்குறவரே, சுகம் தருகிறவரே, பலன் தருகிறவரே, ஆரோக்கியம் தருகிறவரே, உண்மை அழைக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய தளம்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளையும் தொடரட்டும். பரிசுத்தவான்கள் இணைந்திருக்கிறாங்க, மிஷனரிமார் இணைந்திருக்காங்க. கர்த்தர் கூட இருந்து அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் படுத்து தூங்க போகிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனம், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய பாதவில்லை கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்ரட்டரி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்டில் அப்போ வேலை பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, வேறு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்தில் அப்பா விவசாயத்தில் போயிருக்காங்க, ராஜா கரண்ட் இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் டிரைவிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். முன்னும் பின்னுமாக தேவதுடி பாட்டுங்க உங்களுடைய கிருபை நிரப்புங்க. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் சகலவிதமான பாதுகாப்பு தர வேண்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் கெட்டு போகிற காரியம், சோரம் போகிற காரியம், எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லா ஐக்கியம் எல்லாவற்றையும் நீக்கி ஆசுவீங்க. அப்பா செல்போன்ல, சில குடும்பத்தில் டிவியில், கேமில், சில குடும்பத்தில் பல மணி நேரம் அப்பா அடிமையாக இருக்காங்க. அந்த பாவத்திலிருந்து வெளியில் வரக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்தில் அப்பா கடனில் கஷ்டப்படுறாங்க, ஃபைனான்ஸ். சில குடும்பத்தில் அப்பா குழுக்குள்ள போனோம், சில குடும்பத்தில் நகைக்கடன், ஹோம் லோன், இன்னுமாக பிஸ்னஸ் லோன், இன்னுமாக ஓடி அக்கௌண்ட்டு, சில குடும்பத்தில் விவசாய லோனு, சில குடும்பத்தில் அப்பா பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க, சில குடும்பத்தில் வீட்டு சூழல் நிமித்தமாக தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க, திருமண காரியத்தில் வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். எத்தனையோ குடும்பத்தில் கடன் நிமித்தமாக நிம்மதி இல்லாமல் வீட்டிலே இருக்க முடியல, அப்பா தனிமையில வாழ்றாங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டு போறக்கா பணம் வாங்கினாங்க, வெளிநாட்டுல வேலை கிடைக்கல. எத்தனையோ குடும்பத்துல நிம்மதி இல்லாம ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் கரந்துட்டு ஆசுவீங்க. என்னோட நம்பிக்கை கர்த்தரா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை ஆசுவீங்க. சில குடும்பத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சில குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் சோரம் போயிட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. பணம் கொடுத்துருக்காங்க, நகை கொடுத்துருக்காங்க, சொத்து கொடுத்துருக்காங்க. சில குடும்பத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்க. இரவு நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே விட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி விட்டும். எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வரும்போது விடுதலை, சந்தோஷம், ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. எங்க இதயத்துக்குள்ளே தேவன் உலாவக்கூடிய ஆலயமா இருக்க வேண்டும். நீங்க தங்கக்கூடிய அப்ப ஆலயமா இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை தீமையான காரியம், பொல்லாத இருதயம் எங்க இதயத்துக்குள்ள இருக்கோ, கடினமான இருதயம் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற கெட்டு போற காரியம் எத்தனை காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்தப்படுத்தி எங்க இதயத்தை பரிசுத்தப்படுத்தி எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியை நீங்க வாங்க ராஜா. நாடி நரம்பு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைபடும் ராஜா. சிந்தனை கிறிஸ்துவோட இணைவுற்ற ராஜா. எங்களுடைய உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தயவாக ஆசிரியங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு கொடுங்க.
ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலும் ஆசிரிங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே கூட இருந்து ஆசிரிங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை, அவங்க வம்சத்தை கர்த்தர் ஆசிரிங்க. எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசிரிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.